வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நடிகர் பார்த்திபனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகர் பார்த்திபன் இவரை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் டைரக்டர் பார்த்திபன் அதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் இதுவரைக்கும் 3 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம்ங்க டைரக்ஷனுக்கு. இவர் தமிழ் சினிமாவில் 15 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் மிகப்பெரிய வெற்றி படங்களை நிறைய கொடுத்துருக்காரு. இவர் நடிகராக நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நிறைய வெற்றி படங்களும் கொடுத்திருக்காரு. ஆனா இவர் டைரக்ஷன் பண்ண படங்களை மட்டும் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இவர் நடிகர் பாக்யராஜ் கிட்டையும் டைரக்டர் பாரதி ராஜா கிட்டையும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் முதல்ல ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படத்துக்கே தேசிய விருதும் வாங்குறாரு. அந்த அளவுக்கு அந்த படம் சூப்பரா இருக்கும். ஆனா அந்த படம் கலெக்ஷன் ரீதியா கலெக்ஷன் ஆகலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பாரு. தரமான படங்களை எடுக்கிறான்னும் ஆனா ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. ஆனா அந்த படங்களை பார்த்தா அந்த படத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு படமா டைரக்ட் பண்றாரு. அதுல அவரே ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படம் கலெக்ஷன் ரீதியா கலெக்ஷன் ஆகல அப்படிங்கறதால அது ஒரு சுமாரான படமா தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் தாங்க புதிய பாதை. அந்த படத்தை பிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வருஷமே 1990 ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அது ஒரு சுமாரான படமா தான் போச்சு. அந்த படம் பொண்டாட்டி தேவை. அதுக்கப்புறம் 1992 சுகமான சுமைகள் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அதுவும் ஒரு ஃபெயிலியர் படம் தான். சரி என்னடா இது ஃபர்ஸ்ட் படம் தேசிய விருது வாங்குச்சு, அடுத்து எடுத்த 2 படமும் தோல்வி படம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு படம் பண்றாரு. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ஆனா அவார்டு கிடைக்கிற அளவுக்கு அது தகுதியான படம் இல்லை. ஆனா கலெக்ஷன் ரீதியா ஒரு வெற்றி படமா இருந்துச்சு. மக்கள் கூட்டமா போயிட்டு பார்த்தாங்க அந்த படத்தை. அந்த படம் தாங்க உள்ளே வெளியே. 1993 வெளியிருந்த படம் உள்ளே வெளியே. அடுத்த படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் ஒரு தோல்வி படமா இருக்கு. அது சரிகமா பதனி. இவரும் டைரக்டர் கமல்ஹாசனும் இவங்களுக்கு கலெக்ஷனும் ஆகணும், அவார்டும் வரணும் அப்படின்ற எண்ணம் எப்பவுமே இவங்களுக்கு இருக்கும். காசு வசூல் பண்றதுக்கு மட்டும் நாம படம் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணமும் கொண்டவங்க. அவார்டும் வாங்கணும் அப்படின்ற எண்ணமும் மாறி மாறி வரும். அதுக்கப்புறம் 1995 வெளிவந்த புள்ளப்பூச்சிக்காரன் அது ஒரு ஆவரேஜான படமா தான் போச்சு. அதுக்கப்புறம் 4 வருஷம் கேப் விடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு தரமான படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 4 வருஷம் கேப் விட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படத்துக்கு மறுபடியும் தேசிய விருது கிடைக்குது. 2வது முறையா தேசிய விருது வாங்குறாரு. அந்த படம் தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத ஒரு வெற்றி படம்னு சொல்லலாம். ஆனா அது கலெக்ஷன் ரீதியா கலெக்ஷன் ஆகல. அந்த படம் 1999 வெளிவந்த ஹவுஸ்ஃபுல். இது ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி படம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2002 ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அது ஒரு தோல்வி படமா போகுது. அந்த படம் தான் இவன். அதுக்கப்புறம் 2004 குடைக்குள் மலை அப்படின்ற ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. இது யாருக்குமே புரியல அப்படிங்கறதுனால இது ஒரு தோல்வி படம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2006 பச்சை குதிரை அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அதுவும் ஒரு தோல்வி படம் தான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கல, இது எல்லாத்துக்குமே இவர் இவரே ப்ரொடியூஸ் பண்ணி படம் பண்றாரு. அதனால ரொம்ப இவர் டிவால் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷமும் இவரால் படம் டைரக்ட் பண்ணவே முடியல. 2011 ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்றாரு. அதுவும் தோல்வி அடைஞ்சிடுது. வித்தகன் அதுக்கும் இவரே ப்ரொடியூஸ் பண்றாரு. அதுவும் ஒரு தோல்வி படம் தான் சொல்றாங்க. ஒரு மனுஷனால எத்தனை தோல்வியை தாங்க பாக்குறது. அத்தனை படத்துக்கும் இவரே ப்ரொடியூசரும் கூட. இவர் வேற ப்ரொடியூசர் வச்சு படம் பண்ணியிருந்தா அவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காது. இவரே ப்ரொடியூஸ் பண்ணதுனால ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. மொத்தமும் லாஸ் ஆயிடுச்சு. இவருக்கு பண நெருக்கடி நிறைய வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2014 ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. இந்த படம் ஒரு வெற்றி படமா மாறுது. இந்த படத்துக்கும் இவரே தான் ப்ரொடியூசரும் கூட. வரவேற்பு அதிகமா இருந்துச்சு. ஆனா அவார்டு வாங்கல. ஆனா வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். அதுக்கப்புறம் 2017 விழுந்து எழுந்து வெளியே வந்துட்டாருன்னு தாங்க சொல்லலாம். 2017 ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். கோடிட்ட இடங்களை நிரப்புக. அந்த படம் ஒரு சுமாரான படமா தாங்க போச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம்
வருஷம் கழிச்சு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் 3வது முறையா இவர் வந்து தேசிய விருது வாங்குறாரு. அந்த படத்தை வந்து ஒரு புதுமையான படமா டைரக்ட் பண்றாரு. இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் இல்ல, உலக சினிமாவிலே இந்த மாதிரி யாரும் படம் டைரக்ட் பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு விளம்பரப்படுத்தினாங்க. அவங்க விளம்பரப்படுத்தின அளவுக்கு இருந்துச்சு அந்த படம். ஒரே ஆள் நடிச்சு ஒரு படம் வெளியே வருது. அந்த படம் எல்லாருக்குமே பிடிக்குது. கலெக்ஷன் ரீதியாகவும் கலெக்ஷன் ஆகுது. தேசிய விருதும் வாங்குது. முதல் முறையா இவர் படம் தேசிய விருதும் வாங்கி அமௌண்ட்டும் வருதுன்னா அது இந்த படத்தை தான் சொல்லுவாங்க. 2019 வெளியே வந்த ஒத்த செருப்பு சைஸ் 7 இந்த படத்தை ஆஸ்கார் அவார்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ற அளவுக்கு டாக் போச்சு. இந்த படம் தேசிய விருது மட்டும் வாங்கல, டொரண்டோ அவார்டும் வாங்குச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு புது முயற்சியா ஒரு படம் பண்றாரு. ஏற்கனவே பண்ணதே புது முயற்சி தான். ஒரே நடிகர் மட்டும் நடிச்சு ஹிட் ஆகிறதுன்றது புது முயற்சி தான். அது ஒரு மிகப்பெரிய சாதனையும் தான். அதுக்கப்புறம் ஒரே ஷாட்ல ஒரு படத்தை எடுக்கிறேன், அதாவது கட் எடிட் இல்லாம கேமராவை ஆன் பண்ணா கண்டினியூவா படம், அப்படி ஒரு புது முயற்சி பண்றாரு. அது ஒரு படுதோல்வி ஆயிடுச்சு. அந்த படத்துக்கும் அவரே தான் ப்ரொடியூசரு. 2022 வெளிவந்த இரவின் நிழல் இந்த படம் வந்து ஒரு படுதோல்வி படம். ஏன்னா அந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா அவரால் கொடுக்க முடியல. அது வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சரி, ஓகேங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.